பயன்படுத்தினாலும் வரக்கூடிய விடை சரியா இருந்தா உங்க இலக்கணம் சரி. அது தெரிஞ்சுக்கொண்டு உங்க இலக்கணம் சரி. நான் இன்னைக்கு உள்ள இன்னைக்கு இரவு கொஞ்சம் நிம்மதியா தூங்குவேன். நான் இத்தனை நாள் வந்து ஏதோ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கோட ஒரு ஒருத்தல் கணேசன் வந்து உங்களுக்கு ஒரு ஆறுதலாக சொல்றாரு. சயின்ஸ் இருக்குது, தமிழ் கிராமர் இருக்குது, அது சரியாம கொடுக்கணும். நாங்க குடுக்கல, நீங்க கஷ்டப்படுறீங்க. அதனால ஹோட்டல் மாதிரி உள்ள கிச்சன் இருக்கு, வெளியே வரும்போது சாப்பாடு நீட்டா வருது உங்களுக்கு. அவ்வளவுதான். உள்ளுக்கு அதே மாதிரி உள்ள பார்க்க கூடாது. நாங்க பார்த்தா வரைக்கும் சாப்பிட அதே மாதிரிதான் சுத்தமான இடம் இல்லைங்கிறது. அவ்வளவுதான் பிரச்சனை. அவ்வளவுதான். ஏன்னா இப்ப இது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த லிங்குவிஸ்டும் வேணும், கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டும் வேணும். ஆனா இதுல வந்து ஒவ்வொருத்தரும் அடுத்ததை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். முதல்ல சொல்ல வந்தேன், இப்ப சாரப்பட வெளியே வச்சு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் நல்லா தமிழ் கரெக்டா சொல்லிடுறாரு. இன்னொரு ப்ரோக்ராமர் வர்றாரு, அவருக்கு தெரிஞ்சதுதான் அவர் பண்ணுவார். அவருக்கு தமிழ்ல எந்த அளவுக்கு ஆர்வம், எந்த அளவுக்கு அதை வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சார் உங்களுக்கு தப்பா சொல்லணும்னு வைக்கலாம், டேட்டா பேஸை யூஸ் பண்ணீங்க முதல்ல பழைய இதுல. இந்த டேட்டா பேஸ்லாம் என்ன கவைக்கு உதவாது, இந்த வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா டேட்டா பேஸ் போனா அதோட ப்ராசஸிங் நிறைய நேரம் எடுக்கும். அதான் சொல்றேன், நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணல, வேற யாரையும் ப்ரோக்ராமர் பண்ணும்போது ஏன்னா அவருக்கு தெரிஞ்சதை பண்றாரு. அந்த டேட்டா பேஸை வந்து அவர் பண்றாரு. இவர் கேட்ட ஏன் இவ்வளவு நேரம் எடுக்குதுன்னா, சார் அப்படிதான் சார் பண்ண, நீங்க இவ்வளவு சொன்னீங்கல்ல, அதுக்கு அவ்வளவு நேரம் ஆகும் சொன்னா இவரால் சொல்ல முடியாது. அவருக்கு வந்து இந்த தமிழுக்கு பண்ணும்போது என்ன பண்ணுங்கிற கொஞ்சம் இளைஞர்களை தான் பயன்படுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்க அந்த இளைஞர்களுக்கு வந்து ஒரு அனுபவம் இல்லாத போது அவங்களுக்கு தெரிஞ்சதை பண்றாங்க. ஸோ அவங்களுடைய இது ஒன்று தனி, இவர்களுடைய நாலேஜ் இருந்தால் அதை வந்து வெளியே சரியா கொண்டு வர முடியலன்னு நான் சொல்லலாம். அப்போ ரெண்டு நாலேஜும் அப்படி தனித்தனியா இருக்கும்போது இல்லை. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இந்த லிங்குஸ்டிக்ஸ் வச்சுட்டு அவரே வந்து கணிப்பொறியெல்லாம் கொஞ்சம் கத்துக்க ஆரம்பிச்சாரு. அதனால எனக்கு ப்ரோக்ராமிங் தெரியாது, ஒரு வரியும் தெரியாது. எனக்கு லிங்குஸ்டிக்ஸ் தெரியும், என்ஜினியர்ஸ் தான் பண்றாங்க ப்ரோக்ராம். நான் தலைவராக எனக்கு தெரியும், நான் ப்ரோக்ராம் படிக்க விருப்பமும் இல்லை. உங்க வேலை அது, என் வேலை இல்ல. ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டாதான் சரியா வரும். நான் சொன்னேன், எனக்கு வந்து இதுலயும் கொஞ்சம் தெரியும், அதுலயும் கொஞ்சம் தெரியுங்கிறதுனால என்னால ஒரு சென்ஸ். உங்களுக்கு எப்படி இலக்கணம் தரணுங்கிற மட்டும் எனக்கு தெரியும். நீங்க அதை பத்தி தெரிஞ்சுட்டாதான் நல்ல முறையில அவங்கள வழி நடத்த முடியும். இல்ல ஒரு டாப் கிளாஸ் ரொம்ப சீனியர் ப்ரோக்ராமரை கொண்டு வந்து வேலைக்கு வைக்கணும். சார் வயசாயிட்டு சார், பெரிய பிரச்சனை. அதான் எனக்கும் ஆசை தான், 30 வயசு இருந்தா ப்ரோக்ராம் படிக்கலாம். 60 வயசு ஆயிடுது. கரெக்ட் தான். ஆனா சொல்றேன், இப்ப அந்த ரெண்டும் இணையும் போது வந்து அந்த துறையில இருக்கிறவங்க எனக்கு அது மட்டும் தான் தெரியும், நான் இவர் சொல்றது அப்படியே கண்ண மூடிட்டு பண்ணேன்னு சொன்னாலும் சரியா. ஆமா, நன்றி, வணக்கம். இல்ல அவ்வளவுதான், என்னோட இதை சொல்லிட்டேன். அதாவது ரெண்டு பேரும் கணிப்பொறியில துறையில இருக்கிறவங்களும் தமிழ்ல கொஞ்சம் ஆர்வம் கொண்டு இலக்கணத்தை கொஞ்சம் படிக்கணும். அடுத்து படிக்காம இருக்க கூடாது. ப்ரொஃபசர் ஆஃப் லிங்குஸ்டிக்ஸ் அட் மதுரை யூனிவர்சிட்டி டாக்டர் ரேணுகா தேவி அவங்க சில கருத்து சொல்றாங்க. ப்ரொஃபசர் ஆஃப் லிங்குஸ்டிக்ஸ் அட் மதுரை. அதாவது கணினி மொழியில ரொம்ப அறிவு இல்லைன்னா மொழியில் படிச்சவங்கிறதுல அந்த அடிப்படையில எனக்கு சில கேள்விகள் இருக்கு. பல இடங்கள்ல கணினி மொழியில நீங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா அது இல்லாத துறைகள்ல எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய அளவுல ஒரு பொது அமைப்பு நமக்கு இல்லை. அது ஒரு பெரிய குறை. அப்படி ஒரு அமைப்பு இருந்தால் மற்ற இடங்கள்ல என்ன நடக்குது அப்படிங்கறது நாங்க தெரிஞ்சுக்கிட்டு அட்லீஸ்ட் எங்களுடைய மாணவர்களுக்காக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இன்னொன்று வந்து உங்க கம்ப்யூட்டருக்கு எந்த வகையான அனாலிசிஸ் வேணும், ட்ரெடிஷனல் அனாலிசிஸா லிங்குஸ்டிக் அனாலிசிஸா? இப்போ வந்து இந்த கண்காட்சியில் நான் போய் பார்த்தேன், அங்க லிங்குஸ்டிக்ஸ் படிச்ச ஒருத்தவங்க வந்து பிஹெச்டி முடிச்சவங்க அந்த கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ட்ரெடிஷனல் கிராமரை வச்சுக்கிட்டு பகுத உறுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏமா நீ லிங்குஸ்டிக்ஸ் படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா ஏன் ஒரு வந்து வெர்பை வந்து வெர்பல் ஸ்டம் பிளஸ் டென்ஸ் மார்க் பிளஸ் கேன்ஜி பிரிக்க கூடாது அப்படி சொல்லி தரலாம் இல்லையா? ஏன் பகுத உறுப்பு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா அவங்க வந்து பப்ளிக்கு அதுதான் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முதல்ல லிங்குஸ்டிக் அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, உங்க கம்ப்யூட்டருக்கு என்ன வேணும்,
ஒரு வேர்டு வந்து மார்பலாஜிக்கல் லெவல்ல அதனுடைய இன்ஃப்ளெக்ஷன் என்ன, டெரிவேஷன் என்ன, அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அதை வந்து நம்ம பிரிச்சு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அதை நம்ம செய்யணும். ரெண்டாவது, ஒரு தொடரியல் நிலையில ஒரு வாக்கியத்தினுடைய அமைப்பு என்னவா இருக்கும், ஒரு அட்வர்புடைய ஸ்ட்ரக்சர் என்ன, ஒரு அட்ஜெக்டிவ். ஏன்னா ட்ரெடிஷனல் கிராமர்ல சொல்லும்போது வினையடைகள் தமிழ்ல இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அந்த கம்ப்யூட்டர்ல வினையடைகள் இல்லாம செய்ய போறோமா? அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அந்த வினையடைகள் எவ்வாறு ஆக்கம் என்று தற்கால தமிழ்ல வந்து அதுவும் ஒரு சொல் வகையாக இருக்கின்றது. அப்ப இதுக்கு வந்து கம்ப்யூட்டருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது ஒரு லிங்குஸ்டிக்ஸ் படிச்சவங்க அது வந்து பொதுமக்களுக்கும் இந்த கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டுக்கும் எல்லாத்துக்கும் உதவுற மாதிரி முதல்ல வந்து ஒரு அனாலிசிஸ் தமிழ்ல லாங்குவேஜ் அனாலிசிஸ், மார்பலாஜிக்கல் லெவல, ஃபோனலாஜிக்கல் லெவல, சிண்டாக்டிக் லெவல, அதுக்கு அடுத்து வந்து செமாண்டிக்ஸ் போயிட்டானா பிராக்மேட்டிக்ஸ் யாருக்குமே தெரியாது. வெளியில வந்து யாருக்கு சொல்லவும் முடியாது. எல்லாரும் சொல்லி சொல்லாதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். செமாண்டிக்ஸ் பிராக்மேட்டிக்ஸ் படிச்சு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில முதல்ல இந்த லிங்குஸ்டிக் படிச்ச இப்ப ரொம்ப பேரும் குறைஞ்சு போயாச்சு. அங்கங்க வந்து 5 பேர் 10 பேர் தான் இருக்கும். தமிழ்நாடு முழுவதுமே சேர்த்தான ஒரு 20-30 பேர் தான் ஆக்டிவா இருந்துகிட்டு இருக்காங்க. துறைகளிலேயும் மாணவர்களும் ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய அளவுல அந்த நம்ம லிங்குஸ்டிக் அனாலிசிஸ் போட்டு கொடுத்தோம்னு சொன்னா ரொம்ப எளிமையாக புரியும். அந்த அளவுல வந்து நம்ம செஞ்சு கொடுத்தானா அடுத்து வந்து கம்ப்யூட்டேஷனல் லிங்குஸ்டிக்ஸ் மிக எளிமையாக அமைகிறது என்னுடைய கருத்து. சென்டர் ஆஃப் அட்வான்ஸ்ட் இன் கம்ப்யூட்டேஷன் தமிழ்நாட்டில் வருது. அடுத்து ஒரு லிங்குஸ்டிக்ஸ் ஒரு கம்ப்யூட்டர் மாற்றி நான் பேச சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்து டாக்டர் ராஜன் அப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அவர் வந்து ஸ்பீச் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுல ஸோ அவர் ஃப்ரம் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ ஒரு ஆள் லிங்குஸ்டிக்ஸ் ஒரு ஆள் கம்ப்யூட்டர் மாற்றி கொடுத்தா நல்லா. ஆக்சுவலாக நான் ஸ்பீச்சில் ஒர்க் பண்ணல, கார்பஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆக்சுவலி வி ஆர் யூசிங் கார்பஸ் ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ். பட் அதுக்கு வந்து டேக்டு கார்பஸ் தான் எங்களுக்கு தேவைப்படுது. இப்போதைக்கு சிஏஎல் கார்பஸ் டேக்டு மார்ஃபாலஜிக்கல் அனாலிசிஸ் டாக்டர் கணேசன் சார் டெவலப் பண்ணது தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக லாங்குவேஜுடைய பேட்டர்ன், சென்டென்ஸுடைய பேட்டர்ன்ஸ் அண்ட் மார்ஃபாலஜிக்கல் லெவலில் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அதை அப்ரோச் பண்ணுறோம். இதில் என்ன எங்களுக்கு டிஃபிகல்டிஸ்னா, பட் அங்கே நம்ம கார்பஸ் எடுத்து பார்க்கும்போது கிராமட்டிக்கலாக ஆக்சுவலி நம்ம இலக்கணப்படி எல்லாமே இல்லை. ஏன்னா ஆக்சுவலாக கார்பஸ்ங்கிறப்ப வந்து சம் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து கலோக்கியலாக பேசுகிற மாதிரி கூட டெக்ஸ்டில் வருது. அப்போ வந்து எல்லா டைப் ஆஃப் வேர்ட்ஸையும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறப்ப நம்மளுடைய அக்யூரஸியோ இல்லை வந்து சில கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வருது. அப்போ வந்து சம் கோல்டு ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தமிழ் கார்பஸோடைய ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட், அனோட்டேட்டட், கம்ப்ளீட்லி வெரிஃபைடு. ஏன்னா இப்போ நம்ம வந்து என்னுடைய மாடலை நான் டெஸ்ட் பண்ணணும்னா ஐ ஹேவ் நோ அதர் பேஸ் ஃபார் டெஸ்டிங் மை அவுட்புட். அப்போ நம்மளே வந்து ஒவ்வொருத்தவங்களும் நம்மளே எவாலுவேட் பண்ணி என்னுடைய ப்ராடக்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்ற நிலைமையில இருக்கு. ஸோ அதனால அந்த மாடலை டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு பேஸ் அஸ் எ லிங்குவிஸ்டோ நீங்க அந்த மாதிரி ஒரு கார்பஸ் டெவலப் பண்ணி கொடுத்தா நம்ம அதை எவாலுவேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. அடுத்து மோர் தென் 20 years எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ்ல முதல்ல என்எல்பில ஒர்க்கு தொடங்கிட்டு இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ஏஇகேபிசி சென்டர். அங்கே டாக்டர் சோபா அவங்க சில கருத்துல ரொம்ப பிரீஃபா சொல்லுவாங்க. அவங்களுடைய டிஃபிகல்டிஸ் சீஸ் ஆக்சுவலி சீஸ் எ லிங்குவிஸ்ட் பட் சீஸ் ஒர்க்கிங் த ஏஇகேபிசி சென்டர் ஃபார் அண்ணா யூனிவர்சிட்டி. மார்பாஜ் அனலைசர்லாம் அவங்க முதல்ல டெவலப் பண்ணது. ஸோ அவங்களுக்கு my observation from the earlier speakers and my opinion, first and foremost, we need manpower in this area, as Professor Uma Maheshwar Rao has said, and starting it at the graduation level itself is good. But I came into computational linguistics. It was a transition time when linguists going into computer science and learning something from there, what is required for